தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். மீமாம்சை கர்ம மார்க்கம். வேதாந்த மதங்களும் மீமாம்சையும். வேத கர்மாக்களையெல்லாம் அங்கீகரிக்கிறது என்ற அளவில் அத்வைத்தம் மீமாம்சையை ஆதரிக்கிறது என்பதோடு கூட மீமாம்சையில் பாட்ட மதத்தினர் சொல்கிற அதே 6 பிரமாணங்களைத்தான் அத்வைத்தத்திலும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ சங்கரரின் அத்வைத்தம், ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத்தம், ஸ்ரீ மத்வரின் துவைத்தம் மூன்றுமே வேதாந்த மதங்கள்தான். அத்வைத்தத்தை போலவே இந்த மற்ற 2 சித்தாந்திகளும் வைதிக கர்மானுஷ்டானங்களை விடக்கூடாது என்பவர்கள்தான். ஆதலால் பொதுவாக வேதாந்த மதங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த அம்சத்தில் மீமாம்சை சம்மதமானதுதான். பிரமாணங்களில் மீமாம்சை சொல்கிற 6ஐயும் அத்வைத்திகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விசிஷ்டாத்வைத்திகள் இந்த 6இல் பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், வேதம் என்ற 3 பிரமாணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியானாலும் இவை மீமாம்சகர்கள் சொன்ன 6இலே இருக்கிற 3 தான். இந்த பிரமாண சமாச்சாரத்தை நியாயம் என்று அடுத்த உபாங்கத்தை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். மொத்தத்தில் மீமாம்சையை அடியோடு நிராகரணம் பண்ணாமல் அதை வைத்துக்கொண்டு அப்புறமே அதை கடந்து மேலே பக்தியில் துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என்றும் பிறகு ஞானத்தில் அத்வைத்தம் என்றும் போவதற்கு நமக்கு முக்கியமாக இருக்கப்பட்ட 3 வேதாந்த மதாச்சாரியர்களும் வழி பண்ணியிருக்கிறார்கள். கர்மாவே எல்லாம் என்பதால் மீமாம்சையை கர்ம மார்க்கம் என்பார்கள். ஆனால் கர்ம, பக்தி, ஞான மார்க்கங்கள் என்று நாம் வேதாந்த மதத்தில் சொல்கிற அர்த்தத்தில் இது கர்ம மார்க்கம் இல்லை. வேதாந்த மதத்தில் கர்மாவை கர்மாவுக்காகவே பண்ணி அதுவே முடிந்த முடிவு என்று வைக்கவில்லை. கர்ம பலனை நினைக்காமல் நிஷ்காமிய கர்மம் என்பதாக அந்த பலனை ஈஸ்வரார்ப்பணம் செய்ய வேண்டும் என்பதே வேதாந்தப்படி கர்ம மார்க்கம் அல்லது கர்ம யோகம். முக்கியமாக கீதையில் பகவான் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். மீமாம்சகர்களின் கர்ம மார்க்கத்திலோ ஈஸ்வர பக்தியே இல்லை. ஆனால் இந்த கர்மாக்களே லோகக்ஷேமம், சமூகத்தின் ஒழுங்கான வாழ்க்கை ஆகியவற்றை தருவதோடு அவற்றை பண்ணுகிற ஜீவனுக்கும் சித்த சுத்தியை தந்து அவனை பக்தியிலும் ஞானத்திலும் ஏற்றி விடுகிறது என்பதால் மீமாம்சை எதை சாத்தியமாக, கோலாக, லட்சியமாக சொல்லிற்றோ அதே கர்மாக்களை சாதனமாக, மீன்ஸாக வேதாந்தத்தில் ஆக்கி கொடுத்திருக்கிறது.